நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸோட ஓப்பனிங்ஸு. ஆயில் அண்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கல்ஃப் கண்ட்ரீஸில், அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷராக ஒரு கேண்டிடேட் வராருன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் ஒன்று அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டிப்ளமோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியா கண்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த நாட்டிலேயே ஏதோ ஒரு ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்திருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபாரின் இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வந்து முன் அனுபவம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஓப்பனிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ இல்லை வந்து இன்ஜினியரிங்கு அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம உள்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ்போர்ட்டு ஒன்று, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திறமைக்கேற்ற வந்து ஒரு ஊதியம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலாக ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வேணுமானா வந்து ஓப்பனிங்ஸ் வரும். அந்த டைமில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபீல்டு பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மினிமைஸாக தான் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவைத்தில் இருக்கேன். குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வந்து ஒரு சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 KD தான் வந்து தராங்க. நம்ம இந்தியா மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55,000 60,000 வரையும் வந்து தரப்படும். நீங்கள் அதுவே இந்தியாவில் இருந்தானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30K வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு ப்ளஸ் என்னன்னா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினிமமான ஃபீஸ் இருக்கும். மற்றபடி வந்து டேக்ஸு அந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கணுன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணும், பாஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸு, இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக என்னென்ன வந்து நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெஃபைனரி ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேப்ரிகேட்டர், ஃபிட்டர், அடுத்து வந்து கிரைண்டர் மேன், வெல்டர், அடுத்து வந்து ஹெல்ப்பர் போன்ற நிறைய கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுப்பாங்க. அதில் 1 by 1 கேட்டகரிக்கு வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எதெல்லாம் வந்து இருக்குது, அதுக்கு என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுன்றதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபேப்ரிகேட்டர்னா என்ன, ஃபிட்டர்னா என்ன, கிரைண்டர் மேனா என்ன, அவங்களுக்கான மொத்த எத்தனை ஒரு வேலை செய்யணும், அவங்களுக்கு எவ்வளோ ஊதியம் கிடைக்கும், அவங்க வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் இந்தியாவில், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.